சரியா விளங்கிட்டீங்களா? கைலாயத்தில் சரியா இறைவனிடம் சுந்தரர் தன்னை தடுத்தாண்டு அருள் செய்யுமாறு வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இறைவன் தடுத்தாண்டு அருள் செய்தார். அவ்வளவுதான். சரியா? அடுத்த வினா. எச்சந்தர்ப்பத்தில் தடுத்தாண்டு அருள் செய்யப்பட்டார்? சுந்தரரின் திருமணத்தின் போது. யாருடைய மகளை சுந்தரருக்கு திருமணம் செய்ய நிச்சயித்தனர்? யாருடைய மகளை திருமணம்? புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரது மகளை. வன்தொண்டர் என அழைக்கப்பட்டவர் யார்? சுந்தரர். ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார்? இறைவனை பித்தன் என்ற சொல்லால் அழைத்தார். வன் சொற்களால் கூறியதனால் வன்தொண்டர் என அழைக்கப்பட்டார். அடுத்து பிளேயர். அவ்வளவுதான். அடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கிறணும்? சாட்டை பாடம் ஆக்கிக்கிறணும். சரியா? சாட்டை பாடம் ஆக்கிக்கிறணும். ஏன்னு சொன்னா சாட்ல வினாக்கள் வரும். இப்ப மாணிக்க வாசகர்னு போடுங்க தலைப்பு. போட்டாச்சா? வாதவூரர். வாதவூரர் யாரு? மாணிக்க வாசகர். அப்ப வாதவூரர் மன்னனிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். வாதவூரர் மன்னனிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். மன்னனிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். யாரு? அம்மா கிளாஸ் செய்யறாங்க. கிளாஸ் செஞ்சுட்டு பிற எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா நாளைக்கு அந்த எழுத்து உருப்பம் கோப்பியை எடுக்கணும். காலையில வாங்கி தரேன் போங்க. போங்க. அது இதுமா நாளைக்கு அந்த கோப்பி எடுத்துட்டு. சரியா பிள்ளைகள்? மன்னனிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். அடுத்து மாணிக்க வாசகர் ஏன் மதுரைக்கு சென்றார்? மாணிக்க வாசகர் ஏன் மதுரைக்கு சென்றார்? டீச்சர், என்னால எழுத முடியாது டீச்சர். எழுத முடியாது. போன கிளாஸ் அம்மா தானே எழுதுனாங்க. ஓ டீச்சர். அப்ப இப்ப எங்க அம்மா? வேலை செய்யறாங்க டீச்சர். அப்ப அக்கா இல்லையா? இல்ல இல்லையா? தங்கச்சி இருக்காங்க. அவங்க கிரேட். தங்கச்சிக்கு எழுத தெரியாதே. தங்கச்சிக்கு எழுத அவங்க கிரேட் 1 டீச்சர். அப்பா இல்லையா? அப்பா இருக்காரு டீச்சர். பாப்பா எழுத சொல்லுங்க. ஓகே. மாணிக்க வாசகர் ஏன் மதுரைக்கு சென்றார்? சரியா? அடுத்து மாணிக்க வாசகர் எங்கு யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? எங்கு யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? மாணிக்க வாசகர் எங்கு யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்?
அப்படின்னு சொன்னா இப்ப இறைவனால தானே அவர் ஆட்கொள்ளப்படுறாரு. அதாவது இறைவன்கிட்ட சீடராக போயிட்டு திருவடி தீட்சையெல்லாம் பெற்றுக்கொள்றாரு தானே. ம். அடுத்து வாத ஊரருக்காக வாத ஊரருக்காக வாத ஊர்னர்னு போட்டாலும் சரி, மாணிக்க வாசகர்னு போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ அப்படி போட்டுக்கணும். வந்த ஊரருக்காக இறைவன் செய்த அற்புதங்கள் எவை? இறைவன் செய்த அற்புதங்கள் எவை? டீச்சர் எழுதணும். அதுல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 4 இருக்கு தானே, அதை எழுதுங்க. வாத ஊரருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயர் யாரால் ஏன் வழங்கப்பட்டது? வாத ஊரருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயர் யாரால் ஏன் வழங்கப்பட்டது? ஏன் வழங்கப்பட்டது? இவர் செய்த அற்புதங்களை தருக. எவர் செய்த? சரி. இவர் செய்த அற்புதங்களை தருக. மாணிக் எழுதிட்டீங்களா? அற்புதம் எத்தனை எழுதணும்? என்னம்மா? அற்புதம் எத்தனை எழுதணும்? மாணிக்க வாசகருக்கு எத்தனை எழுதுனீங்க? 2 இருக்குது. அந்த 2 மட்டும்தான். சரியா? அவ்வளவுதான். சரி, நீங்க கொஞ்சம் இருங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன். அடுத்த பிள்ளையர், இப்ப இந்த 4 பேரும் நீங்க யாருன்னு படிச்சீங்க? சமயக்குறவர்கள். சைவத்துக்கு பணியாற்றியவர்கள், சமயத்துக்காக பணியாற்றியவர்கள் சமயக்குறவர் 4 பேர். வேற யார் இருக்கா பிள்ளையர்? இவங்களை நாங்க வேற என்னன்னு சொல்லுவோம்? நாயன்மார்னு சொல்லுவோம். நாயன்மார்னு சொல்லுவோம். அப்ப சமயக்குறவர் இருக்காங்க 4 பேர். இந்த 4 பேரும் நாயன்மார்களுக்கும் அடங்குறாங்க. அப்ப நாயன்மார் 63 பேர் இருக்காங்க, சமயத்துக்காக பணி செய்தவர்கள். இறைவனை அன்பால வழிபட்டு இறைவனுக்காக வாழ்ந்து பல அற்புதங்களை செஞ்ச நாயன்மார்கள் 63 பேர் இருக்காங்க. அப்ப அவங்களும் சைவத்துக்கு பணியாற்றியவர்கள். இவங்களை தவிர வேறு யாரு இருக்கிறா? நீங்க என்னென்ன தலைப்புல பாப்பீங்க? அவர் தான் வந்துருவாரு. எதுல 63 நாயன்மார்களுக்கு வந்துருவாரு. நான் நாயன்மார் இல்லாம கேக்குறேன். நாயன்மார் இல்லாம. ஞான பிரகாச முனிவர். ஞான பிரகாச முனிவர். அவர் யாரு? தமிழ்ல இல்ல,
டீச்சர் மங்கையர்க்கரசியார் அவங்களும் நாயன்மார் தானேம்மா. நம்பியாண்ட இப்ப நம்பி இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க, திருநீலகண்ட இப்ப ஞாழ்ப்பாணர் நீங்க சொன்னீங்க தானே நாயனார் யாரு, ஞான பிரகாசர். இவர் யாருன்னு சொல்லுங்க எனக்கு, ஞான பிரகாசர் யாருன்னு. சொன்னதே சொல்லுங்க. ஏம்மா சொல்லுங்க. ஞான சித்தாந்த பிரகாசர் சிந்தனையாளர்ல ஒருவர். ஸ்ரீ தமிழ். என்னம்மா? சித்தாந்த சிந்தனையாளர்ல ஒருவர். சித்தாந்த சிந்தனையாளர்கள். சரி, இப்ப இந்த ஆறுமுக நாவலர், விவேகானந்தர், இவங்கெல்லாம் யாரு? ஞான பிரகாசம். எங்களோட நாட்டுக்கு புலவர்கள். புலவர்கள். டீச்சர் ஞானப்பிரகாச முனிவர்னா ஜி தான் வரும். என்னம்மா? ஞானப்பிரகாச முனிவர் வந்து 16ஆம் நூற்றாண்டுல ஈழத்தில் யாழ்ப்பாணத்துல பிறந்து தமிழகத்துல வந்து ஒரு சிறந்த சைவ சித்தாந்த அறிஞர், பன்மொழி புலவர்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் அவரை கேட்கல, நான் கேக்குறேன். இப்ப நீங்க ஞான பிரகாசர் சொன்னீங்க தானே, தானே அதே மாதிரிக்கே ஆம், போடுங்க. இவர் இருக்கா தானே, இப்ப ஆறுமுக நாவலர், விபுலானந்தர், விவேகானந்தர், அவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறேன். சமய புலவர்கள். புலவர்களா? சமய பெரியார்கள். வெரி குட். சமய பெரியார்கள். சமய பெரியார்கள். ஏனா அந்த பாரு எப்படி வருது. இல்ல அது இல்ல. சரி, அப்ப சமய பெரியார்கள்ன்ற தலைப்புல நாங்க சைவத்துக்கு பணியாற்றியவர்கள் பார்ப்போம். ஏன்னு சொன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, யாரு இந்த ஈழத்துல அழிவுற்று இருந்த சைவ சமயத்தை இருக்கு அழிவுற்று இருந்தத என்ன செஞ்சாங்க, தங்களால் இயன்ற பணிகளை செஞ்சு சமயத்தை வளர்த்தாங்க. ஏன்னா அப்ப அவ்வாறு சமயத்துக்கு பணிபுரிந்து வளர்த்தவங்களை தான் நாங்க என்னன்னு சொல்றோம், சமய பெரியார்னு சொல்றோம். அப்ப சமய பெரியார் இருக்காங்க, சைவத்துக்கு பணியாற்றியவர்கள், நாயன்மார்கள் இருக்காங்க, சமய குரவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி சித்தர்களும் இருக்காங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே தான் பார்ப்போம். சரியா? அப்ப அந்த வகையில இலங்கையில இந்த சமய பெரியார்கள் ஏன் தோற்றம் பெற்றாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இலங்கையில சைவ சமயத்தை வளர்க்க. சைவ சமயத்தை வளர்க்க ஏன் வளர்க்கணும்? நாடு ஏன் நாடு முழுவதும் பரவுறதுக்கு. என்னத்தை பரவுறதுக்கு? சமய சைவத்தை. சமயத்தையா? எதுல போட்டீங்க? என்னன்னா இலங்கையில வந்து அந்நியர்கள் இலங்கையை ஆட்சி செஞ்சாங்க தானே. இலங்கையை யார் அந்நியர்கள் ஆட்சி செஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம், தெரியுமா? போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அவங்க ஏன் இலங்கையை கைப்பற்றினாங்க? அவங்களோட மதம் வளர்றதுக்காக. ஒண்ணு வந்து மதப்பரப்பு கொள்கையும், அடுத்து வந்து வியாபார நோக்கத்துக்காகவும் கைப்பற்றுறாங்க.
தானே. அப்ப மதப்பரப்பு கொள்கை இந்த அந்நியர்கள் இலங்கையை கைப்பற்றினோன பிள்ளைகள் எங்களுடைய எல்லா பிரசித்தி பெற்ற ஆலயங்களும் என்ன செய்யப்பட்டுச்சு? உடைக்கப்பட்டுச்சு. தரைமட்டமாக உடைக்கப்பட்டுச்சு. கோயில் எல்லாமே இல்ல. மக்களும் என்ன செய்யலாம்? விபூதி பூச இயலாது, கோயிலுக்கு போக இயலாது, சைவ உணவுகளை சாப்பிட இயலாது. அப்படி ஒரு அடக்குமுறை காலப்பகுதி தான் இந்த அந்நியருடைய ஆட்சி காலப்பகுதி. அதே சமயம் தமிழ் மொழியும் இல்ல. ஏன்னா அவர்கள் ஆங்கில மொழி. அப்ப ஆங்கிலத்தை அரசு மொழியாக கொண்டாந்தாங்க. இப்ப ஆங்கிலமும் இல்லாம போகுது. அப்ப இந்து மதம் சமயமும் இல்ல, அதே மாதிரிக்கே ஆங்கில மொழியும் இல்ல இலங்கையில. அப்ப அந்த இரண்டுமே அழிவுற்ற நிலையில இந்த அந்நியருடைய ஆட்சி காலப்பகுதியில இருக்குது. அப்ப அந்த தமிழையும் சமயத்தையும் வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு ஈழ மக்களுடைய கடமையாக இருந்துச்சு. அப்ப அந்த வகையில தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ஆங்கிலேயருடைய பிரித்தானியருடைய ஆட்சி கால பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமய பெரியார்கள் தோற்றம் பெறுறாங்க. ஆறுமுக நாவலர், விபுலானந்தர், விவேகானந்தர். அப்பா ஞானப்பிரகாசர் அப்ப அனுப்புங்க. சைவநெறி யூனிட் எனக்கு அனுப்பி விடுங்களேன். யூடியூப்ல அனுப்பிவிடுங்க. யூடியூப்ல இருந்து யூடியூப்ல இருக்கோ? சரியா? அப்ப இந்த சமய பெரியார்கள் தோற்றம் பெறுறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? சமய பெரியார்கள் நல்ல கல்வியில சிறந்தவர்களாக இருந்தாங்க. மும்மொழி ஆற்றல் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே சமயம் அவர்கள் அந்த கல்வியை வைத்துக்கொண்டு எங்கள சமயத்தையும் தமிழையும் வளர்க்கிறதுக்காக பல முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அப்ப பாடசாலைகள் அமைக்கிறாங்க, கோயில்களை கட்டுறாங்க, நூல்களை வெளியிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி பணிகளை செஞ்சுதான் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? இலங்கையில அழிவுற்றிருந்த சைவ சமயத்தையும் தமிழ் மொழியையும் மறுமலர்ச்சி அடைய செய்தார்கள். அவ்வாறு மறுமலர்ச்சி அடைய செய்தவர்களை தான் நாங்க சமய பெரியார்கள்னு சொல்லுவோம். அப்ப அந்த வகையில இலங்கையில தோற்றம் பெற்ற முதலாவது சமய பெரியார் ஆறுமுக நாவலர். அவரை தொடர்ந்து பின்பற்றி நிறைய பேர் வராங்க. விபுலானந்தர், விவேகானந்தர், சர் பொன் ராமநாதன், அருணாசலம், ஞானப்பிரகாசர், ராசரத்தினம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தோற்றம் பெறுறாங்க. சரியா? அப்ப அத நீங்க மத்த ஆறுமுக நாவலர், விபுலானந்தர், விவேகானந்தர் இவங்கள பத்தி எல்லாம் நீங்க மத்த கிளாஸ்கள்ல பார்க்கலாம். ஆனா இந்த ஞானப்பிரகாசர் உங்களோட பாட புத்தகத்துல இருக்கு. ஞானப்பிரகாசர் எங்க இருக்கு? உங்களோட பாட புத்தகத்துல இருக்கு. சரியா? வரலையே, நான் இங்க இருக்கேன். அடுத்த பாடம் கொஞ்சம் இருங்க பிள்ளை. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு காட்டுங்க எனக்கு. Short. Start. அதுக்குங்க நடுவுல ஒரு வட்டம் வரும். மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைக்கு தரம் 6 உங்களுக்கு அழகு 12 மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைக்கு தரம் 6 உங்களுக்கு அழகு 12 ஞானப்பிரகாச முனிவரை பற்றி படிப்பிக்க போறேன். இப்போ ஞானப்பிரகாச முனிவரை பற்றி பார்க்குறேன்டா. பிறந்த இடம் யாழ்ப்பாணம், திருநெல்வேலி. பிறந்த ஆண்டு கிபி 1625. தந்தையின் பெயர் காராள பிள்ளை. இவர் யாழ்ப்பாண ராஜ்ய காலத்தில் பிள்ளைகள் போர்த்துகேட்ட ஆட்சியில் வாழ்ந்தவர்.
இவற்ற சிறப்பை பார்த்தீங்கன்னா அந்த பசுவதைக்கு அஞ்சி தமிழகம் போனன்னு சொல்லப்படுறது. அப்போ இது என்னன்னா அந்த போர்த்துகேயற்ற ஆட்சியில் வந்து பரங்கியருக்கு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஓர்டரில் பசு கொடுக்கணும். அப்போ அந்த நேரம் இவர் வந்து ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறார். அப்படி இருக்க இவருடைய அந்த இவருடைய டேர்ன் வந்துட்டது. இவர் பசு வதைக்கு அஞ்சு தன் டேர்ன் வர இந்த இடத்தை விட்டு அவர் தமிழகத்துக்கு போயிட்டார். தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு தமிழகம் நோக்கி போயிட்டார். அப்ப அந்த இரண்டா இவர் வந்து உயிரிடத்துல அன்பா இருக்கிறவர் பிள்ளையார். உயிரிடத்துல அன்பா இருக்கிறதால அந்த ஐயோ நான் கொடுக்கிறதாண்டு என்னுடைய இந்த தவணைக்கு நான் கொடுக்க கூடாது. ஆகவே இவர் அந்த இடத்தை விட்டு போறார். இரவோட இரவா தமிழகத்துக்கு போயிட்டார். இவர் பாருங்க தொண்டு செய்திருக்கிறார். என்ன வேதாரண்யம், சிதம்பரம் போன்ற இடங்கள்ல எல்லாம் இவர் தொண்டு செய்திருக்கிறார். அத இப்ப பிள்ளைகள் ஞானப்பிரகாச முனிவர்னு போட்டு இதை எழுதுங்க பாப்போம். இது இப்படியே பார்த்து எழுதுங்க. அழகெல்லாம் தேவையில்ல. ஞானப்பிரகாச முனிவர்னு போட்டுட்டு இதை எப்படி எழுதுங்க. பிறந்த இடம், ஆண்டு, தந்தை இதெல்லாம் எழுதுங்க. டீச்சர் இவரோட சிறப்பு வந்து கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்க. அது புரியுதில்ல.
என்னம்மா? இவரோட அந்த சிறப்பை கொஞ்சம் விளக்குங்களா? என்னன்னு சொன்னா நான் சொன்னேன் தானே, இலங்கை அந்நியர் ஆட்சி செஞ்சாங்கன்னு. அப்ப இலங்கை வந்து முதலாவது யாரு? போர்த்துகேயர் தானே இலங்கையை கைப்பற்றுறாங்க. அப்ப அந்த போர்த்துகேயர்ட பரங்கியருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு பசுவை கொடுக்கணும் பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு உணவுக்காக. உணவுக்காக ஒவ்வொரு பசுவும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கணும். அது ஒரு ஓர்டர்ல குடுத்துக்கிட்டு வரணும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் இந்த ஞானப்பிரகாசர் வந்து உயிர்களிடத்துல அன்பு இரக்கம் கொண்டவர். சரியா? அப்ப இவருடைய குடுக்க வேண்டிய முறை வருது. அப்ப அந்த குடுக்க வேண்டிய முறை வார நேரம் அந்த பசுவை கொடுக்கணும் அவங்க பரங்கியருக்கு உணவுக்காக. அப்ப அந்த அந்த பசுவை அவருக்கு கொல்றதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப என்ன செய்யறாரு? அந்த பசு வதைக்கு அஞ்சி இரவோடு இரவா என்ன செய்யறாரு? இந்தியாவுக்கு போறாரு. தமிழகத்துக்கு போறாரு. இலங்கையை விட்டு தமிழகத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு தான் இவர் என்ன செய்யறாரு? அண்ணாசாரியரிடம் தீட்சை பெற்று தமிழகத்திலேயே தங்கி வேதாரண்யம்ங்கிற இடத்துலயும் சிதம்பரத்திலையும் தங்கி சமய பணி புரிகிறாரு. ஆனா இவர் இலங்கையில பிறந்து வளர்ந்த ஒருவர். அப்ப இலங்கையை விட்டுட்டு போறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா பசுவதைக்கு அஞ்சிதான் தமிழகம் சென்றார். அது அவருடைய சிறப்பாக சொல்லப்படுது. காரணம் அவர் உயிர்களிடத்துல கொண்ட இரக்கம். இது விளங்குச்சா இப்ப? டீச்சர் இவரோட தாய் பேர் என்ன? தாயிட பேர் குடுக்கல தானே பிள்ளைகளே? நான் தாயிட பேர் கொடுத்திருக்கா? புத்தகத்துல இருக்கா? இல்ல டீச்சர், ஆஹ் இல்ல. பாப்பா இதுல கொடுத்துல. ஏன்னா காராள பிள்ளைன்னு மட்டும் தந்தையிட பேர் மட்டும்தான் கொடுத்திருக்கு. பாப்பா கீழே வருதானே? சரியா? ஓகே டீச்சர். இது எழுதிட்டீங்களா இப்ப? பாருங்க, இவர் இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு போனவர் தானே. எழுதிட்டேன் தமிழகத்துக்கு டீச்சர். அங்க பாருங்க இவர் என்ன செய்திருக்கிறாருண்டா, இவர் தீட்சை பெறார். என்ன என்ன சிவ தீட்சை பெற்றிருக்கார். அண்ணாசாமி சிவாச்சாரியார்கிட்ட தீட்சை பெற்றிருக்கிறார். மற்றது அங்கே வேதாரண்யத்துல பிள்ளைகள் தொண்டுகள் செய்திருக்கிறார். வேதாரண்யத்துல தொண்டு செய்திருக்கிறார். விசேட தீட்சை பெற்றிருக்கிறார். திருவண்ணாமலை ஆதீனத்துல விசேட தீட்சையும் இவர் பெற்றிருக்கிறார் பிள்ளைகள். விசேட தீட்சை பெற்றவர். அதை விட பார்த்தோம்னா இவர் வந்து படிச்சிருக்கிறார். கல்வி தகம் இவர் படிச்சிருக்கிறார். தருக்கம், மீமாம்ச, வியாகரணம், சைவம் பற்றி படிச்சிருக்கிறார். சைவ சித்தாந்தம், தமிழ் மொழி, வடமொழி எல்லாமே படிச்சிருக்கிறார். சித்தாந்த அறிவு, தத்துவ அறிவும் இவர்கிட்ட இருந்திருக்கு. அதை விட திருவண்ணாமலை ஆதீனத்துல விசேட தீட்சை, அப்ப சிவ தீட்சை பெற்றவர், விசேட தீட்சையும் பெற்றிருக்கிறார். அதோட பாருங்க, இவர் சிதம்பரத்துல பிள்ளையார் ஞான பிரகாசம் என்ற குளத்தை அமைச்சிருக்கிறார், மடத்தை அமைச்சிருக்கிறார், ஆச்சிரமத்தை எல்லாம் அமைச்சிருக்கிறார். சரியா? அதை பாருங்க. அடுத்த நூல்கள் என்ன, இவர் வந்து சமயம் தத்துவம் நல்ல கெட்டிக்காரன்ன்றபடியா இவர் நூல்களையும் எழுதியிருக்கிறார். அதுல உரை நூல் பாருங்க, உரை நூல் செய்யுள்ள இருக்கிற அந்த நூல்களை உரை வடிவத்தில் எழுதுறார். சிவஞான சித்தியார் சுபக்கத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். பௌட்கராகம விருத்தி, சிவஞான போத விருத்தி, அப்ப உரை நூல்களையும் எழுதிட்டு போயிருக்கிறார். சரியா? அதோட பாருங்க வேற ஏனைய நூல்களும் எழுதியிருக்கிறார். அப்ப உரை நூல்களையும் எழுதிட்டு போயிருக்கிறார். பிள்ளைகள் இதையும் எழுதுங்கப்ப, தொடர்ச்சியா இதையும் எழுதுங்க. கத்த வேணாம். டீச்சர்
எழுதியாச்சா பிள்ளைகள்? டீச்சர் இல்ல டீச்சர். ஆ இல்ல டீச்சர் குயிக் பண்ணுங்க, குயிக் பண்ணுங்க. ஞான போத என்ன செய்யணும்? அம்மா 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 இன்னைக்காவது எனக்கு இது கொடுக்க இதே எழுதுங்க. மிளகாய் பறிக்கணும். அம்மா 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 நீங்க பண்ணலாமா? அம்மா 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 இன்னைக்காவது எனக்கு கதை போட்டு தந்தீங்களா? இன்னைக்கு சரி நாளைக்கு எனக்கு பிரியாணி கொடுக்கணும். கொஞ்சம் இருங்க. ஆமா அம்மா நீ எனக்கு சாப்பிடாமே இருந்த. அம்மா அம்மா எனக்கு போட்டு தரேன். நான் அம்மா எனக்கு போட்டு தரேன். தூங்கிட்டேன். நல்ல பெண் அப்படிதான் இருக்கும். தூங்கிடணும். யாருக்கு அப்படிலாம் போனா அப்ப ஏசுவாரு வாங்கிக்கிட்டு ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு கடை. அம்மா நான் படிக்கிறேன். தூங்குறேன். எழுதியாச்சா பிள்ளைகள்? எழுதியாச்சு டீச்சர். டீச்சர். சரி. சித்தாந்த சிகாமணி பிராமண கொஞ்சம் இருங்க. எத்தனாவது பாடமும் 12ஆ? அம்மா நான் உண்மையான சொல்ல சொல்ல போறேன். அம்மா அம்மா ஆமா. உண்மையான நான் சொல்ல சொல்றேன். அம்மா எனக்கு கொடுத்த கதை அது பொறுத்து எனக்கு தான் கதை அது சொல்லல. அம்மா
இப்ப பாருங்க பாட புத்தகத்தை. சரியா? ஞானப்பிரகாச முனிவர் எங்க பிறந்தாரு? யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலியில கிபி 1625ஆம் ஆண்டு பிறக்கிறார். இதுல அப்பாட பேர் மட்டும்தான் பிள்ளை கொடுத்திருக்காங்க, காராள பிள்ளை. சரியா? இவர் கல்வியிலையும் பெரும் செல்வந்த குடும்பத்திலையும் பிறந்து வளர்ந்தவர் தான் யாரு? இந்த ஞானப்பிரகாச முனிவர். இவர் என்ன செய்யறாரு? இவருடைய ஆட்சி கால இந்த பிறந்து வளர்ந்த காலப்பகுதியில இலங்கையானது போர்த்துகேயருடைய ஆட்சியின் கீழே அடிமைப்பட்டு காணப்படுகிறது. அதனால என்ன செய்யறாங்க? போர்த்துகேயர் ஆட்சியில ஒவ்வொரு வீட்டினருக்கும் ஒரு ஒழுங்குமுறைப்படி ஒவ்வொரு பசுவை பரங்கியரின் உணவுக்காக கொடுத்தல் வேண்டும் என்ற சட்டம் விதிக்கப்பட்டது. அப்பொழுது ஞானப்பிரகாசர் இளமை பருவத்தை அடைந்திருந்தார். அப்ப சைவ மரபுல உயிர்களிடத்தில் மிகுந்த இரக்கம் கொண்டவராக விளங்கிய ஞானப்பிரகாசர் பசுமாட்டை கொலை செய்யும் கொடூர தொழிலுக்கு உதவியாக இருக்க அவரது அருள் நிறைந்த உள்ளம் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே போர்த்துகேயரின் சட்டத்துக்கு அணிபணிய முடியவில்லை. தாம் பசு வழங்கும் முறை வந்ததும் இரவோடு இரவாக யாழ்ப்பாணத்தை விட்டு தமிழகம் செல்றார். தமிழகம்னா என்னது? எது? இந்தியாவுக்கு போறாரு. ஞானப்பிரகாசர் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு வாழ்ந்தவர். வேதாரண்யம் எனும் இடத்தில் தங்கி இருந்தாங்க. இங்க இருந்து எங்க போறாரு? வேதாரண்யம்ங்கிற இடத்துக்கு போறாரு. போயிட்டு திருத்தொண்டு புரிந்து அங்க இருந்து எங்க போறாரு? திருப்புகலூர்ல போயிட்டு அண்ணாசாமி என்ற ஒரு சிவாச்சாரியார் இடத்துல தீட்சை பெறாரு. சிவ தீட்சை பெறாரு. பெற்றதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் இவர் ஞானப்பிரகாச சுவாமின்னு அழைக்கப்படுறாரு. சரியா? அடுத்து பாருங்க, சிதம்பரத்துல போயிட்டு நடராஜ பெருமான், சிதம்பர கோயில் இருக்கு தானே, நடராஜ பெருமான்கிட்ட சிதம்பரத்தையே வசிப்பிடமாக கொள்கின்றார். ஞானப்பிரகாசர் தமிழ்நாட்டின் வடக்கே பயணம் செய்து வங்காளம் எனும் நாட்டை சென்றடைகின்றார். அங்கிருந்து பிராமண துறவியிடம் வடமொழியில் உள்ள தர்க்கம், மீமாம்சை, வியாகரணம் முதலிய நூல்களை கற்கின்றார். குரு உபதேசமும் பெறார் அவர்கிட்ட. சரியா? அடுத்து போயிட்டு திருவண்ணாமலை ஆதீனத்துக்கு போயிட்டு தீட்சை பெற்று துறவு வாழ்வு மேற்கொண்டு துறவியான காரணத்தினால முனிவராக அழைக்கப்படுறாரு. துறவரம் தான் பூன்றார் அவர். அடுத்து இவர் எழுதின நூல்களை பாருங்க. ஞானப்பிரகாச முனிவர் திருவண்ணாமலையில் ஆதீனத்தில் இருந்த பொழுது சைவ சித்தாந்தம், தமிழ்மொழி, வடமொழி என்ற தேர்ச்சி பெற்றிருந்ததுனால பல நூல்களை எழுதி வெளியிடுறாரு. சரியா? அடுத்து இவருடைய பணியில ஞானப்பிரகாச சிதம்பரத்துக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, சிதம்பரத்துல ஞானப்பிரகாசருங்கிற குலத்தையும் ஒரு ஞானப்பிரகாசங்கிற மடத்தையும் ஞானப்பிரகாசருங்கிற ஒரு ஆசிரமத்தையும் கட்டி வைக்கிறாரு. கட்டி வித்து அதுல இருந்து சைவ பணிகளை ஆற்றுறாரு. இவர் எழுதிய நூல்கள்ல சிவஞான சித்தியார் சுபர்க்கம்ங்கிற நூல் எழுதியிருக்காரு. அடுத்து சித்தாந்த சிகாமணி, பிராமண தீபிகை, பிரசாத தீபிகை போன்ற நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இவர் 1658 பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்துல இறைவனடி சேர்கின்றார். அந்த நேரம் அவருக்கு வயது 33 வயது. அவர் இறக்கின்ற சந்தர்ப்பத்துல அவரோட வயது 33. அப்ப அந்த 33 வயதுக்குள்ள இவ்வளோ பணிகளை செய்து சமயத்துக்காக தொன்றாற்றியவர் தான் ஞானப்பிரகாச முனிவர். அவர் இலங்கையில இருந்து சென்று பணியாற்றினால அவர் இலங்கையில நாங்க சமய பெரியார்ல இவரை நாங்க படிக்கிறோம். விளங்குச்சா? இப்ப இந்த ஞானப்பிரகாசர்னா யாருங்கிறது விளங்குச்சு தானே? இப்ப அவரை பத்தி எழுதி இருக்கிறீங்க, அத பாடமாக்கி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு வரலாம். பார்ட் 2ல ஞானப்பிரகாச முனிவரை பத்தி எக்ஸாம் பேப்பருக்கு எழுதுறதுக்கு வரலாம். அப்ப நீங்க அதை அப்படியே நீங்க பாடமாக்குனீங்கன்னா அதை எழுதலாம். அப்படியே அதே மாதிரிக்கே பார்ட் 1ல என்ன வரும்? கோடடிக்க வரும். அவர் எங்க பிறந்தாரு, எத்தனையாம் ஆண்டு பிறந்தாரு, அவரோட அப்பாட பேர் என்ன, அவர் எப்ப முத்தி அடைஞ்சாரு, இப்படி வினாக்களும் வரும். பார்ட் 1ல கோடடிக்க, இல்லாட்டி கீரிட்டை நிரப்புறதுக்கு வரலாம். சரியா? அதனால
நான் அந்த கொடுத்த அந்த இதை அப்படியே பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. விளங்குச்சா பிள்ளைகள்? இப்ப என்ன செய்யுங்கன்னா, நான் இது மாணிக்க வாசகட வினாக்கள் கொடுத்தேன்ல, அந்த வினாக்களுக்கு விடைய எழுதுங்க. Teacher, இந்த 4 நாயன்மார்களும் நின்ற நெறினா எதை டீச்சர் எழுதுறது? டீச்சர் என்னம்மா கேட்டீங்க? இந்த 4 நாயன்மார்களும் நின்ற நெறின்னு கேட்ட என்ன டீச்சர் விட? 4 நாயன்மார்களும் நின்ற நெறியா? ஓ சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதுல சரி சம்பந்தர் டீச்சர். கிரியை, நாவுக்கரசர் சரியை, சுந்தரர் யோகம், மாணிக்கவாசகர் ஞானம். சரி டீச்சர். ஆ. மார்க்கம்னு கேட்டா என்ன போடுவீங்க? சன்மார்க்கம் சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், என்ன தாசமார்க்கம், சன்மார்க்கம். சன்மார்க்கம். ஆ. சரி டீச்சர். முடிச்சு
எழுதிட்டியா விட சொல்ல போறேன். பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஓ டீச்சர். எழுதிட்டீங்களா? எல்லாரும் என்ன பயமா இருக்கு? அது ஒண்ணும் செய்யாது. அது ஆர்டிபிஷியல் செய்யும். ஏன் தூங்குனா என்ன செய்யும்? சாரி பச்சாச்சு. முடிச்சிட்டோம் டீச்சர். முடிச்சிட்டீங்களா? ஓ டீச்சர். ஓ சரி, இப்ப நான் அந்த உங்களை முடிச்சிட்டு வாரேனே. முடிச்சிட்டு வாரேன். ம். கிளாஸ முடிச்சிட்டு வாரேம்மா. ரத்தம் வந்துச்சுடா, இனி என்ன செய்யும்? பிள்ளைகள் ஓ வினாக்களை டீச்சர். சொல்லுங்க. டக்கு டக்குன்னு வினாக்களை சொல்லுங்க. திருவாரூரர் எம்மன்னனிடம் அமைச்சராக பணிபுரிந்தார்? பாண்டிய மன்னனிடம். அரிமர்தன பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க தானே. அரிமர்தன பாண்டியன். சரியா? சரி டீச்சர். ஆ மாணிக்க வாசகர் ஏன் மதுரைக்கு சென்றார்? ஆ குதிரைகளை வாங்க. ஆ மன்னனுடைய படைகளுக்கு குதிரைகளை வாங்குவதற்காக மதுரைக்கு சென்றார். மாணிக்க வாசகர் எங்கு யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? திருப்பெருந்துறையில் பரமசாரியாக வந்த இறைவனால். சரி. வாத ஊரருக்காக இறைவன் செய்த அற்புதங்கள் எவை? நரிகளை பரியாக்கினார்.
வைகை நதியை பெருக்கெடுக்க செய்தார். துன்பங்களை நீக்கினார். திருவாசகத்தை இவர் கூற எழுதினார். அதுவும் இருக்கு. இன்னொன்னு செம்மன செல்விக்கு உதவி செய்யறதுக்காக வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படியும் பட்டார். செம்மன செல்விக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார். சரியா? சரி டீச்சர். ஆ, திருவாதவூரருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயர் யாரால் வழங்கப்பட்டது? இறைவனால். ஏன் வழங்கப்பட்டது? திருவாசக பாடலில் மகிழ்ந்த இறைவன் இவருக்கு மாணிக்க வாசகர் என்னும் திருநாமத்தை சூடினார். திருவாசக பாடல்களின் சொற்கள் மாணிக்கம் போன்ற தன்மை கொண்டதனால மாணிக்க வாசகர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. திருவாசகத்தின் சொற்கள் மாணிக்கம் போன்றதனால அதில் மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகர் என்ற பெயரை சூட்டினார். சரியா? சரி டீச்சர். ஆ, அவர் செய்த அற்புதங்கள் 2 தருக. ஊமை பெண்ணை பேச வைத்தமை, பௌத்த மன்னனை சைவனாக மாற்றியமை. சரி. அவ்வளவா? அவ்வளவுதான் டீச்சர். சரி. இப்ப என்ன செய்றீங்கன்னா, பாட புத்தகத்துல ஞானப்பிரகாசரை பத்தி இருக்கு வீணா தனி, அதுகளை எழுதி அதுக்கு விடைகளை எழுதுங்க. சரியா? சரி டீச்சர். அடுத்த கிளாஸ்ல அதுக்குள்ளத நாங்க அடுத்த கிளாஸ்ல விடைகளை பார்ப்போம். சரியா பிளேயர்? சரி டீச்சர். குட் நைட் பிளேயர். குட் நைட் டீச்சர். குட் நைட் டீச்சர். குட் நைட். Goodbye, ma'am. Good morning for all.